ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சமைக்கிறடியா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கிராப் ஃப்ரை. கிராப் வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. இதில் வந்து நிறையா ஃபாஸ்பரஸ்ஸு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குது. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 4 நண்டை வந்து தனித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடு வந்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணது, ஒரு தக்காளி கட் பண்ணது, 7 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதோட வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸும் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம், அதோட காஞ்ச மிளகாய் போட்டுடலாம், அதோட தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியோட நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, கோரியாண்டர் மல்லி போட்டுட்டு, மல்லியோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதோட ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும், ஃபைனாக அரைக்காதீங்க. ஸோ கோர்ஸாக தான் அரைக்கணும். இப்போ சோம்பு சேர்த்தாச்சு, இப்போ அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதோட ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் வெடித்து வரும்போது இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பச்சை வாசனை போகிறதுக்கு வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, கறி லீஃபை வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நண்டை வந்து மேலே வச்சுட்டு நண்டோடு அப்படியே பரட்டி விடணும். அதாவது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இந்த மசாலா வந்து நண்டில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1½ கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் அதாவது அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வர்ற வரைக்கும் பாயில் பண்ணணும். அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு நண்டு வந்து கரெக்டாக வந்துடும். இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. 15 to 17 மினிட்ஸ் ஆகும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இதோட உப்பு ஆட் பண்ணிடலாம். மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஏன் வந்து நண்டை வந்து நான் எடுத்தேன்னா, நண்டு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டு. அதாவது சீ ஃபுட்லேயே எல்லா ஃபுட்லேயும், அதாவது மீட்லேயும் இருக்கிறதுல இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட்டு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். ஸோ இதை வந்து லிட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம். ஸோ நான் வந்து ஏன் நண்டை சொன்னேன்னா, நண்டில் வந்து இது வந்து போனுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப, அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து நண்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இது ரொம்ப இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் மென்டல் ஆக்டிவிட்டியை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காப்பர், விட்டமின் B2, செலினியம், ஒமேகா 3 இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒமேகா 3 வந்து ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டியும் வந்து இது நல்ல ஒரு ஆன்டாக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நண்டு சேர்க்கறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ வந்துட்டு திருப்பி மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இருக்கிற தண்ணியெலாம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த நண்டை வந்து அடிக்கடி நீங்கள் சேருங்க. ஸோ ரொம்ப அயன் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிளட்டில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு சர்க்குலேட் ஆகிறதுக்கும் இந்த நண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து ரீச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நண்டு ஃப்ரை வந்து ரெடி. ஸோ கிராப் ஃப்ரை ரெடி. இது வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு. இது எந்த காம்பினேஷன், இப்போது ரசத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லை வந்து சாம்பார் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லை கர்ட் ரைஸில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். பிளேட்டிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் யூ ஹவ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அதுபோல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். இப்போ கடைசியில் வந்து நம்ம ஸ்லைட்டாக கொத்தமல்லி போட்டு அதை வந்து கார்னிஷ் பண்ணியாச்சு. ஸோ
மறக்காமல் வீட்டில் இருங்க, வெளியில் போகாதீங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம். சப்போஸ் வெளியில் எமர்ஜென்சியாக நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வெளில போகணுன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. அடிக்கடி வந்துட்டு கையை கழுவுங்க. ஸோ இதான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன். ஸோ அடுத்த தடவை புது வீடியோவில் உங்களை புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, see you, take care.